தினமும் ஏன் முதலில் உன்கிட்ட சீரியலை மாணிக்கத்தை பார்க்க பத்தி கர்ணா சேனலை விசாரிச்சுக்கிட்டே சப்ஸ்கிரைப் இருக்கான்? செய்து வீடியோவை லைக் அதான் செய்யுங்கள். எனக்கும் தெரியல குமுதா. அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம், மாணிக்கத்தையும் பார்த்தோம். ஆனா எந்த யூஸ்மே இல்லாம போயிடுச்சு. கண்டிப்பா அந்த மாணிக்கத்துக்கிட்ட கர்ணா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. பிரபாகரன் சார் அதை கண்டுபிடிச்சிட்டா நிச்சயமா நான் வெளியில போறதுக்கு ஒரு வழி பிறக்கும். வெளியில போயிட்டு நான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அந்த கர்ணாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்காம ஓய மாட்டேன். அபி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா இந்த விஷயத்த உன்கிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு குமுதா. எனக்கு சீக்கிரமா விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதவி மேடம் சொன்னாங்க அபி. ரொம்ப சந்தோஷம் குமுதா. நீ வெளியில போய் கண்டிப்பா சுடர அண்ணன் எல்லாம் சீக்கிரமா பாக்கணும், சரியா? அப்புறம் சுடரும் உன்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்னு என் மனசு சொல்லுது அபி. பார்க்கலாம். இன்னுமா வெற்றி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான்? என்ன பார்க்க வரத்துக்கு இவ்வளவு நேரமா அவனுக்கு? வெற்றி, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சுடரை பற்றியும் அவியை காப்பாற்றினதை பற்றியும் எக்காரணத்தை கொண்டு கருணாநிட்ட சொல்லிடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, வரட்டும், பேசிக்கலாம். ஏய் வெற்றி, என்னடா உன் ஃபேஸ் இவ்வளோ டல்லா இருக்கு? ஒளி என்னடானா நீ ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா உன் ஃபேஸ பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியவே இல்லையே. இல்ல, ரொம்ப தலைவலி, சரியா தூங்க கூட முடியல. இது பாரு, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு தான் ஏதாவது ப்ராப்ளமா வந்து முடியும். நீ பேசாம வா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அப்ப எல்லாம் சரியாகும்ல? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் இல்லை. தலைவலி தானே, அதெல்லாம் சரியாயிடும். வெற்றி, நான் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி அபியை கடத்தி குடோன்ல வச்சு நானே விசாரிச்சேன். ஆனா அவ தப்பிச்சிட்டா. இத பார், அதுக்கு முழு காரணமே நீதான். நீ என்ன சொல்ற? ஆமா வெற்றி, நீதானே அபிக்கு மாணிக்கத்துக்கு எந்த சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல, அவன் எக்ஸாம் எழுததான் வெளியில வந்தான்னு என்கிட்ட என்னமோ பெருசா உத்தரவாதம் எல்லாம் கொடுத்த. ஆனா அபிக்கு மாணிக்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் அவன் அடையாளம் தெரியாத மாதிரி அந்த குடோன்குள்ள வந்து பெரிய ஹீரோ ரேஞ்சில ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டு அபிய காப்பாத்திட்டு போயிருக்கான். நீ எதுக்காக அபியை கடத்தின கர்ணா? என்கிட்ட கூட இதை பத்தி சொல்லாம கடத்தி இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல. எப்படியாவது அபி மூலியமா மாணிக்கத்தை கண்டுபிடிச்சு நான் இழந்த பணத்தை வாங்கணும்னு நினைச்சேன். நீயும் உடம்பு சரியில்லாம இருந்த, அதனாலதான் உன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லிக்கல. நம்ம இன்னும் கொஞ்சம் அவளை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு வையேன், அவ பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டிப்பா நமக்கு தெரிய வந்திருக்கும். இப்பயாச்சு அபிக்கு மாணிக்கத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு நம்புறியா வெற்றி? எனக்கு என்னமோ இதெல்லாம் அபியோட பிளானா இருக்குமோன்னு தோணிக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கொடுத்த காசை வச்சுக்கிட்டு மாணிக்கம் மூலமா அபி கண்டிப்பா வெளியில வந்துருவாளோன்னு தோணுது. இன்னும் சொல்ற, நல்லா கேட்டுக்க.
அபி மட்டும் வெளியில வந்தான் வையேன், அவளை சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பா அவளை நான் கொல்லுவேன். அவளுக்கு சம்பந்தப்பட்ட சப்போர்ட் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, கண்டம் துண்டமா வெட்டி போடுவேண்டா. வேண்டாம் கர்ணா, போதும். நீ மறுபடியும் அபிய அழிக்கிறேன்னு நினைச்சிட்டு மகேஷை பத்தியும் உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற. என்ன அபி மேல இருக்கிற சாஃப்ட் கார்னர்ல பேசுறியோ இல்ல? கர்ணா, யாரையும் கடத்துறதோ கொல்றதோ நம்ம வேலை கிடையாது. இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோ கர்ணா. அந்த மாணிக்கத்தை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இத பாரு, நீ அவங்கிட்ட விட்ட பணத்தை கண்டிப்பா நான் மீட்டு தருவேன். என்ன நம்பு. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. டே புலி, கூட்டு போடா. வரேன். டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளையே காணோம். என்னடா புலி, இன்னும் என் பொண்ணை காணோம். ஏனடி நீ காலையில 5 மணில இருந்து இங்க நிக்கிறேன்றது பாப்பாக்கு அப்புறம் தெரியும். அது தினமும் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகுமோ அப்பதானே வரும். கொஞ்சம் பொறுமையாடுறா. என்ன தருண் மட்டும் வர்றான், சுடர காணோம். ஹே தருண். கேப்டன், கேப்டன் யாரை தேடுறீங்க? சுடர் வரலையா? இல்ல கேப்டன், அவளுக்கு ஜுரமா இருக்கு. ஜுரமா இருக்கா? அதனால அவ ஸ்கூலுக்கு வரல. அப்பா லீவ் போட்டுக்க சொல்லிட்டாரு. என்னடா அது? மகேஷை டிராப் பண்ணிட்டீங்களா? இல்ல, இன்னைக்கு அவங்க பாட்டி கூட்டு வருவாங்க. ஓ சரி. சுடருக்கு ஜுரமா? எப்படி ஜுரம் வந்துச்சு? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டேப்லெட் எதுவும்? ஏய் ஏன்டா பொறுமையாரு. தெரியல கேப்டன், நைட்ல இருந்தே ஜுரம் இருந்தது. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பா சுடர் அம்முவை நினைச்சு ஏக்கமா இருக்கா, அதனாலதான் ஜுரம் வந்துச்சுன்னு சொன்னாரு. சரி, நீ பத்திரமா ஸ்கூலுக்கு போ. சரி. நீங்க போங்க. ம்.
ஏ வெற்றி, என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு சுடரை உடனே பார்க்கணும்டா. என்ன ஆனாலும் சரி, நான் உடனே போய் என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். ஏ வெற்றி, ஏற்கனவே உனக்கும் சுடரோட மாமாக்கும் சுத்தமா ஆகாது. இப்ப நீ அங்க போனீங்கன்னா தேவையில்ல பிரச்சனை ஆயிரும்ல வெற்றி. இவரு சுடருக்கு வேற ஏற்கனவே உடம்பு இல்லைன்னு வேற சொல்றாங்க. இந்த நேரத்துல போய் அந்த பாப்பா முன்னாடி 2 பேரும் மல்லு கட்டிட்டு இருக்க போறீங்களா? டேய், என்னடா நீ எதுக்குடா இப்படி என்ன குழப்பி விட்டுக்கிட்டு இருக்க? இப்ப என் பொண்ணை பார்த்தா அதுக்கு என்ன வழின்னு மட்டும் சொல்லு. அவங்க வீட்டுக்கு தான் போகணும், ஆனா அவங்களுக்கு தெரியாம தான் நின்று பார்க்கணும். டேய், அப்படின்னா வா, உடனே கிளம்புவோம். சரி வா. வா. சாப்பிடுமா. மாமா சாப்பிட முடியல மாமா, போதும் மாமா. ஒரு வாய் சாப்பிடு சுடர், கஞ்சி தானே, கொஞ்சமாவது சாப்பிடு. என்ன, அப்பதானே மாத்திரை போட முடியும். வெற்றி, நீ உள்ள போ, நான் இங்கே இருந்து யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். என்ன, அப்படி யாராவது வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் குயில் கத்துற மாதிரி சவுண்டு கொடுக்குறேன். சரியா? ஓகேவா? போ. மாமா போதும் மாமா. அவ்வளவுதானா? என்னம்மா, கொடு. இரு, மாத்திரை போட்டுக்கோ. கை காட்டு. ஜுரம் இருக்கதான் செய்யுது. சரளா, நைட்டை விட இப்ப ஜுரம் அதிகமான மாதிரி இருக்கு. என்னங்க, திடீர்னு நைட்டு குளிர் ஜுரம் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க. வந்ததுல இருந்து அவ நெத்தில ஜுரம் இருக்கா குறைஞ்சுதான்னு தொட்டு தொட்டு பாத்துட்டே இருக்கீங்க. சுடர சரியா தூங்கவே விடல. மாத்திரை போட்டிருக்கால,
நீங்க முதல்ல அவளை கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுங்க. இப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா ஜுரம் அதிகமான மாதிரி தான் இருக்கும். சுடர்மா, நீ வேணா போய் எங்க ரூம்ல தூங்கிக்கிறியா? போ. இல்லை மாமா, எனக்கு இங்கே தான் நல்லா தூக்கம் வரும். சரிம்மா சரிம்மா, நீ தூங்கு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. மதியமா வந்து உன்னை நான் எழுப்பி விடுறேன். மாமா இங்க தான் இருப்பேன். உனக்கு ஏதாவது வேணும்னா வந்து கூப்பிடணும், சரியா? சரி, படுத்துக்கோ. இரு. படுத்துக்க. சுடர், நீ என் பொண்ணுடா. என்ன பண்றான் தெரியலையே. டேய் வாடா. கொஞ்சம் போடுறா. வாடா, மாட்டிக்க போறான்டா. அப்புறம் பாத்துக்கலாம்டா, வாடா. ஏய் வாடா, ஏன்டா? டேய் விடுறா. வாடா, உன்னைய போய் நம்பி நான் உள்ள அமிச்சேன் பாரு. கொஞ்ச நேரத்துல மாட்டி இருந்திருப்படா. நல்ல வேலை, அந்த அம்மா உன்னைய கவனிக்காம நேரா போயிருச்சு. ஏண்டா, நான் தான் குயில் மாதிரி கத்தி சிக்னல் கொடுக்குறேன்னு சொல்லிதான் அனுப்பிச்சேன். உனக்கு அது கேட்கவே இல்லையா? எனக்கு கேட்கலடா. சுடர் பாவமா தூங்குறத பார்த்து எனக்கு இந்த உலகமே மறந்து போச்சு. நான் ஒரு நிலையில இல்ல புலி. அதான் நல்லா தெரியுதே. சுடர் ஜுரத்துல படுத்திருக்கா. எப்படி தாங்குறாளோ தெரியல. நான் தான் அவ அப்பான்னு தெரியாமலே எனக்கு உடம்பு முடியாதப்போ என்னை தேடி வந்து கவனிச்சுட்டு போறாடா என் பொண்ணு. ஆனா என்னால அவ பக்கத்துல போய் பார்த்து விசாரிக்க கூட முடியலடா. நிஜமாவே ஓ நிலைமையும் அபி நிலைமையும் யாருக்குமே வரக்கூடாது வெற்றி. டேய், அவளை பத்தி மட்டும் பேசாத. இது எல்லாத்துக்குமே அவதான் காரணம். இப்ப நான் அப்படி தவிச்சு போய் நிக்கிறது காரணமும் அவதான்டா. சுடர் இப்படி ஏங்கி போய் யாருமே இல்லாதது காரணமும் அவதான்டா.
அபி நியாயமா சுடர் என்கிட்ட தான்டா அனுப்பியிருக்கணும். அவளால எப்படா இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடிஞ்சது? ச்சே! அவகிட்ட எல்லாம் நியாயத்தை எதிர்பார்க்கறது முதல்ல தப்புதான். துரோகம் மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். இன்னும் என்ன கஷ்டப்படுத்த அவ என்னெல்லாம் செய்ய காத்திருக்காளோ கடவுளே. வேண்டா வெற்றி, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. சுடர் அபி கூட தான் இத்தனை வருஷமா இருந்திருக்கா. அபி மேல சுடர் உயிரே வச்சிருக்கா. நீ அவங்க அம்மா இப்பெல்லாம் பேசுற அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சுன்னா அவன் உன்னை சுத்தமா வெறுத்துருவாடா வெற்றி.